காட்சியை பார்த்துவிட்டு நாயோடு ஏன் கபடி விளையாடுகிறார்கள் என உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் 2 நாட்களாக பிளாஸ்டிக் டப்பாவிற்குள் தலையை விட்டுக்கொண்டு எடுக்க முடியாமல் தவித்த நாய்க்கு உதவ அதை பிடிக்க முயலும் போராட்ட காட்சிகள் தான் இவை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ளது பொட்டிநாயுடு தெரு. அத்தெருவில் வசிக்கும் நாய் ஒன்று கடந்த 2 நாட்களாக பிளாஸ்டிக் டப்பாவிற்குள் தலையை விட்டுக்கொண்டு அதை எடுக்க முடியாமல் தவித்து வந்துள்ளது. தலையில் பிளாஸ்டிக் டப்பா மாட்டிக்கொண்டிருந்ததால் சாப்பிட முடியாமல் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் தவித்து வந்ததை கண்ட பொதுமக்கள் அந்த நாயை பிடித்து டப்பாவை அகற்ற எவ்வளவோ முயன்றுள்ளனர். ஆனால் பொதுமக்களுக்கு பயந்த அந்த நாய் கைக்கே சிக்காமல் ஓடித் தெரிந்துள்ளது. இதனால் அவர்களால் நாயை பிடித்து டப்பாவை அகற்ற முடியவில்லை. 2 நாட்கள் பொறுத்த பொதுமக்கள் நாய்க்கு உதவ தீயணைப்புத் துறையினரை நாடியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நாயை பிடிக்க 1 மணி நேரமாக போராடி அதன் பின்னாலேயே துரத்தி அலைந்துள்ளனர். அங்குமிங்கும் கைக்கே சிக்காமல் போக்கு காட்டி ஓடிக்கொண்டிருந்த நாய் காருக்கு அடியில் சென்றதும் காருக்கு அடியிலேயே நாயை மடக்கி பிடித்த தீயணைப்பு துறையினர் அங்கேயே வைத்து தலையில் மாட்டிக்கொண்டிருந்த பிளாஸ்டிக் பாட்டிலை அகற்றினர். அகற்றியதுதான் தாமதம். சாரி பாஸ், கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வழிவிடுங்க என இந்தா ஓடிட்டன்ல என்னும் வடிவேலு காமெடி பாணியில் ஒரே ஓட்டமாக ஓடியது அப்பகுதி மக்களிடையே சிரிப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி நாயின் தலையில் இருந்த பிளாஸ்டிக் டப்பாவை அகற்றிய தீயணைப்பு துறையினரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பாராட்டுகளை பெற்று வருகிறது.